வணக்கம். கரூர் துயரத்தின் பின்னணியில் அரசியல் தலைவர்களின் பதில்கள் பல்வேறு வடிவங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பாதிக்கப்பட்டோரை சந்தித்து ஆறுதல் அளித்தார். ஆனால் செய்தியாளர்களிடம் நிகழ்த்திய அவரது பேச்சு அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதநேய பார்வையை முன்வைத்தது. மேலும் அவர் விஜய்க்கு அறிவுரை தேவையில்லை என்று நறுக்கென பேசிய விதம் குறிப்பிடத்தக்கது. கமல்ஹாசன் உயிரிழந்த மகேஸ்வரி என்ற இளைஞரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் அளித்தார். மேலும் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியையும் வழங்கினார். செய்தியாளர்களை நோக்கி பேசிய அவர் முதலில் ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டை நேரடியாக சுட்டிக்காட்டினார். சிலர் அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பவ இடத்திற்கு உடனடியாக எப்படி வந்தார் என்ற கேள்வி எழுப்புவதை கமல்ஹாசன் சாடினார். அவர் கூறினார், இது அவருடைய சொந்த ஊர், அவர் எப்படி உடனடியாக வந்தார் என்று கேள்வி எழுப்புவது தவறு. அவரது பேச்சின் மைய கருத்து இந்த நேரம் மனிதநேயத்திற்கானது, அரசியலுக்கானது அல்ல என்பதாகும். கமல்ஹாசனின் முக்கிய புள்ளிகள்: அரசியலுக்கு எதிரான மனிதநேயம். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பேசுவது அரசியல். இந்த நேரத்தில் அரசியல் பேசுவது தவறு. நாம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஈடாகாது. சார் எவ்வளவு பணம் கொடுத்தார் என்று போட்டி வேண்டாம். அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காதவாறு ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கோரினார். ஆனால் கமல்ஹாசனின் பேச்சில் மிகவும் கவனம் ஈர்த்த பகுதி தாவேகா தலைவர் விஜயை குறித்து பேசும்போது. செய்தியாளர்கள் விஜய் குறித்து கேள்விகள் எழுப்ப அதற்கு கமல்ஹாசன் அளித்த பதில் மிகவும் தெளிவானது. அவர் கூறினார், விஜய்க்கு நான் அறிவுரை சொல்ல தேவையில்லை. காலம் கடந்து அறிவுரை சொல்வதில் அர்த்தமில்லை. மாறாக அவர் விஜயை ஒரு தலைவராக அங்கீகரித்து இனி அவர் ஒரு தலைவராக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று தனது வேண்டுகோளை தெரிவித்தார். இறுதியாக SIT விசாரணையின் மீது நம்பிக்கை தெரிவித்த கமல்ஹாசன் தாவேகாவினரை சாடுவதற்கான நேரம் இது இல்லை என்று கூறி சட்ட செயல்முறை நியாயம் கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை வெளிப்படுத்தினார். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமல்ஹாசனின் இந்த மனிதநேய மைய பார்வை சரியானதா? விஜய்க்கு அறிவுரை தேவையில்லை என்ற அவரது நிலைப்பாடு பொருத்தமானதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சமநிலையான பகுப்புகளுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.